ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி பலன்கள். கும்பம். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத கும்ப ராசி நேயர்களே, நீங்கள் குடும்ப பெருமையை காப்பவர்கள், பெரியவர்களை மதிப்பவர்கள், சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுபவர்கள். இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துவிடும் என்று உணர்ந்த நீங்கள் அன்பும் அணுகுமுறையும் கொண்டவர்கள். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் வாருங்கள். இதுவரை உங்களது ராசியில் இருக்கும் சனி பகவான் விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரும். அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களை செய்வீர்கள். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். உடல் நலம் சீராகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவார்கள். அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும். சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம். யாகவராயினும் நாக்காக்க என்ற வள்ளுவர் வாய்மொழியை எப்போதும் நினைவில் நிறுத்துதல் நலம் பயக்கும். மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்கவும். உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலையும் சில நேரங்களில் உருவாகலாம். எனவே உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்கவும். மற்றபடி நேர்மையான எண்ணங்களால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்வாய்ப்பு உருவாகும். இதனால் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும். சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களின் எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும். வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும். தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீர்கள். ஆயினும் புதியவர்களின் நட்பால் கைப்பொருளை இழக்க நேரிடும் என்பதால் அதிக அறிமுகம் இல்லாதோரிடம் கவனமாக இருக்கவும். பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதை தரிசனம் தருவாள். அரசாங்க உதவிகளும் கிடைக்கும். உங்களின் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தியடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வும் பெறுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பீர்கள். மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபட வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள். எனினும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் முழு திறமையையும் வெளிக்கொணர்வீர்கள். வருமானம் சீராக இருக்கும். பெண்கள் மன நிம்மதியை காண்பீர்கள். தர்ம காரியங்களிலும் ஆலய வழிபாட்டிலும் ஈடுபடுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடைபெறும். குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்கள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவார்கள். உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளிலும் ஈடுபட வேண்டும். விளையாட்டுகளில் வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை படிப்படியாக உயரும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட்டு வரவும், முடிந்தால் ஒருமுறை திருநள்ளாறு சென்று வரவும். சனி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். எருக்கம்பூவை அருகில் இருக்கும் சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வர உங்களினுடைய பிரச்சனைகள் நீங்கி வாழ்வில் முக்கியமான காரியங்கள் அனைத்தும் நடைபெறும்.